அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் நாட் எபிசோட் 67 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த ஒரு சோல் ரிங் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி முடிச்சிருப்பான். இப்போ அந்த பேராஷூட்லேயே பறந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாருமே போய் ஆர்வமாக கேட்குறாங்க. அவனுடைய அந்த 4th சோல் ரிங்கை காட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்ன டெக்னிக் கற்றுக்கிட்ட காட்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க டீம்லேயே ஃபஸ்ட்டு அந்த பிளாக் சோல் ரிங் இவனுக்கு தான் வந்திருக்கு. தங்சான் என்ன சொல்கிறான், புதுசாக எந்த டெக்னிக்கும் கிடையாது, அந்த ஒரு பரோ டீமன் ஸ்பைடருக்கு என்ன டெக்னிக் இருந்துச்சோ அதே தான், இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸோட இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ என்ன அவனுக்கு காட்டணும் அவ்வளோதானே சொல்லிட்டு அவனுடைய சோல் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வெளியில் காட்டுறான். எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆச்சரியமா. ஏன்னா அந்த பிளாக் கலர் ரிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரிங் தான். ஸோ தங்சான் என்ன பண்ணுறான்னா, ஆஸ்காரை சுற்றி ஒரு கேஜ் மாதிரி போடுறான். போட்டுட்டு என்ன சொல்கிறான், இது வந்து அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கான். என்னதான் அது ரெட் கலரில் இருந்தாலுமே அதுக்கு வந்து ப்ளூ சில்வர் கேஜ் தான் பேர் வச்சிருக்கானா. மூபாய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை தட்டி பார்க்குறான். தட்டி பார்த்துட்டு ஓங்கி ஒரு குத்து விடுறான். அது உடஞ்சிடுது. ஆக்சுவலாக 2 அடியிலே அது ஈஸியாக உடைக்க முடியுது. ஸோ இவனுங்களாம் கேட்க ஆரம்பிக்கிறானுங்க, என்னடா ஈஸியாக உடஞ்சிடுது, இதுக்கு முன்னாடி இந்த சோல் ஸ்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, டெக்கன் மில்லியன் பீஸ்ட்னு சொன்னாங்க, இவ்வளோ வீக்காக இருக்கே அப்படிங்கிறாங்க. அதான் தங்சான் சொல்கிறான், வீக்காக இருக்க இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாஸ்டர்ஸ் நிற்கிறாங்க இல்லையா, 3 பேருமே அட் அ டைமில் பிடிச்சிட்டான்ப்பா. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல் ஸ்கில். இது வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, அட்லீஸ்ட் லெவல் 50க்கு மேலே இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஆனால் தங்சான் இப்போ தான் லெவல் 40 ரீச் ஆயிருக்கான். ஆனால் இவனால் பண்ண முடியுது இல்லையா, இது மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, என்னதான் இது ஈஸியாக உடைக்க முடிஞ்சால் கூட உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அந்த டைமில் எதிரியை அடித்து வீழ்த்திட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபேட்டி என்ன கேட்குறான், இந்த டெக்னிக்கை வந்து நம்ம காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தங்சான் சொல்கிறான், தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஏன்னா இவன் பிடிச்சி வச்சிட்டா அப்படின்னா இவனால் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் இல்லையா, கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறான். இப்போ ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருமையாக பேசுறாரு. இந்த பசங்க கிட்ட சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், இது ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக ஆடும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் அர்லாங் சொல்கிறாங்க, நீ வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு புகழ்றியா இல்லை உன்னை நீயே புகழ்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா நீ வேற, நான் ஒரு மொமெண்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கெடுத்து விடாதம்மா அப்படிங்கிறாரு. ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வந்து திரும்ப போகலாம், போயிட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில் நம்ம ஸ்கூல் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஃபாரஸ்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. ஃபேட்டி மட்டும் திரும்பி நின்றுட்டு இருக்கான். அந்த டைமில் மாஸ்டர் வந்து இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு வராரு. எல்லாருமே மாஸ்டர் பார்த்தோன்னா அங்கே போயிடுறாங்க. ஃபேட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கான். திரும்பி பார்க்குறேன், யாருமே காணோட்டே, எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான் அவனுமே. ஆக்சுவலாக அந்த 4 பேரை எதுக்காக மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 7 பேர் தான் இருக்காங்க. காம்படிஷனில் வெறும் 7 பேரை மட்டுமே வச்சு சண்டை போட்டோம்னா நம்மளால் வந்து காம்பினேஷன் அப்படிங்கிறது நிறைய யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் யாருக்காச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருக்காங்க, யாருமே இல்லை இல்லையா. ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டீமோட சேர்ந்து தான் சண்டை போட போகிறாங்க. எந்த காம்பினேஷனில் உள்ளே போய் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது எதிரியை பொறுத்தது. இப்போ வந்திருக்கவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு எல்லா இன்ட்ரடக்ஷனுமே போய்கிட்டு இருக்கு. கடைசியாக தாய்லாந்து கிட்ட வரும்போது அவன் என்ன சொல்கிறான், என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்ட்ரடக்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறத விட இந்த ஒரு காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ரூல்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி உட்காந்து ரூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பேசவே முழுசாக ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்கு போயிட்டான். மாஸ்டர் வந்து போய் ஃபேட்டி எழுப்பி விடுறாரு. நம்ம ஊராக இருந்தால் என்னத்துக்கு மண்டையிலே நச்சுன்னு ஒரு கொட்டு வச்சிருப்பாங்க, ஏதோ மாஸ்டர் நல்லவராக இருக்க போக எழுப்பி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சில நேரத்தில் அது நமக்கு அட்வான்டேஜாக கூட வரலாம் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூல்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பேசிக்காக நடத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிங்டம் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து மார்ஷல் சோல் ஹால் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீம் இருக்குப்பா. ஒன்று வந்து மெயின் டீம், அவங்க வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு வந்துருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிலிமினரிஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய டீம், அங்கே தான் வந்து நம்ம ஹீரோஸ் எல்லாம் போய் சண்டை போட போகிறாங்க. இவங்களுடைய கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிங்டமில் மொத்தமாக 6 ரீஜன் இருக்குது. அந்த 6 ரீஜன்லேருந்து 5 டீம்ஸ் வருவாங்க. அப்போ மொத்தமாக 30 டீம் ஆயிடுச்சா. இந்த 30 டீம் கூட சேர்ந்து இன்னொரு 3 டீம், அதாவது அந்த மெயின் டீம்னு சொன்னோம் இல்லையா, அவங்களும் சேர்த்திங்கன்னா 33 டீம். இவங்க தான் வந்து ஃபைனல்ஸில் சண்டை போடுவாங்க. அந்த 33ல் இருந்து ஒவ்வொருத்தராக பேட்டில் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 லிஸ்ட் வரும். அந்த டாப் 3க்குள்ளே சண்டை அப்படிங்கிறது நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து தங்சான் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆப்போனண்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஸ்ட்ராட்டஜி அவன் தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வரார். யார் தெரியுமா, நம்ம ஃப்ராண்டர். உங்களுக்காக நான் புது யூனிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிசைன் பயங்கர கேவலமாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்குது. என்னடா இது யூனிஃபார்ம், இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம்டா அப்படிங்கிறாங்க. ஃப்ராண்டர் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆகிட்டார். ஏன்னா அவர் நிறைய ஸ்பான்சர்லாம் வாங்கியிருக்காரு. அந்த பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்
அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டிருக்காரு. இப்போ எல்லார் பார்வையும் மாஸ்டர் பக்கம் தான் திரும்புது. மாஸ்டர் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இதை வந்து உங்கள் மென்டல் ட்ரைனிங்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிட்டாரு. ஐயோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. காம்படிஷன் டேவும் வந்துடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஒரு சில பேர் பார்த்துட்டு எந்த டீம்டா அது, குப்பையிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்காங்க, பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு போகிறானுங்க. இவனுங்களுக்கா அவமானம் தாங்கலை. எல்லாருமே அந்த ஒரு அரினாக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இவனுங்க அப்படியே ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க. யார் கண்ணிலும் பற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ராண்டர் வந்து ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காரு யார்கிட்டயோ. எதுக்கு இவ்வளோ தூரத்தில் டோர்னமெண்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவனுங்க திரும்பி பார்த்த பார்வையில் மனுஷன் அலறி போயிட்டாரு. சரி யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அட யாரா இந்த மனுஷன், யோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையாவது எடுத்து தொலையா அப்படிங்கிறாங்க. இப்போ எதிர்க்க இன்னொரு டீம் வருது. இவனுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் கிட்ட அடி வாங்கிட்டு போனவங்க தான். இவனுங்க தான் ஏற்கனவே கோக்கோமாக்கு பிடிச்சவனுங்களாச்சே. என்ன அடி வாங்கின நாய்கள்லாம் இன்னைக்கு ஓவரா குலைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும்போது அந்த டீமோட மாஸ்டர் அங்கே வந்து நிற்கிறாரு. என்ன அங்கே நடக்குது அப்படின்னு மனுஷன் அப்படியே டெரராக நிற்கிறாராம். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.